சற்று முன் ராமதாஸ் அன்புமணி மோதல், மாம்பழ சின்னம் திடீர் தடை, தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் ராமதாஸ் அன்புமணி. அதாவது ராமதாஸின் பின்னணியில் திமுக இருப்பதாக அன்புமணி தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளோம். வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தொடங்கிவிட்டோம். வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் விருப்ப மனுவை கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். திண்டிவனத்தில் பாமக செயற்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் இவ்வாறு பேசினார். ஆனால் இந்த கூட்டம் பாமகவின் சட்ட விதிகளுக்கு முரணானது என அன்புமணி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ராமதாஸின் பின்னணியில் திமுக இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இப்படியாக பாமகவில் குடும்ப மோதல் வலுத்து வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி ஆகியோர் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஓமந்தூரில் ஜூலை 8 அன்று பாமக செயற்குழு கூட்டம் நடந்தது. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அன்புமணிக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதாக கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கூறியிருந்தார். ஆனால் அன்புமணி அதில் பங்கேற்கவில்லை. அந்த கூட்டத்தில் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் 11வது தீர்மானம் தலைமையில் உத்தரவுக்கு கட்டுப்படாமல் இருப்பவர்கள் பற்றி பேசுகிறது. அதில் தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தி பின்னர் தேவைப்பட்டால் தற்காலிகமாக நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் நிறுவனரே தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பொதுவெளியில் அவரது பேச்சுக்கு கட்டுப்படாமல் பொறுப்பற்ற பதிலை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செயல் தலைவர் மீண்டும் தலைவர் பதவியை அபகரிக்கும் நோக்கத்தில் பொதுவெளியில் கட்சிக்கு மட்டும் களங்கம் விளைவிக்காமல் நிறுவன தலைவருக்கும் களங்கம் உருவாக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. அதோடு இதை யார் செய்தாலும் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நிறுவன தலைவர் மற்றும் தலைவராக இருக்கும் மருத்துவர் ராமதாஸிற்கு செயற்குழு அங்கீகாரம் வழங்குவதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தந்தை மகன் மோதலால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அக்கட்சிக்கு பாதிப்பு இருக்கும் என்று கூறும் மாலன், இருவருக்கும் இடையில் பிரச்சனை முற்றும் போது சின்னத்தை முடக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்கிறார். அது மட்டுமின்றி தற்போது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பாமக உள்ளது. அக்கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. தனித்தனியாக போட்டியிட்டால் இருவருக்கும் வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறினார். இந்த நிலையில்தான் பாமக கட்சி இரண்டாக உடைந்து உள்ளதால் பாமக கட்சியின் சின்னமான மாம்பழ சின்னம் தடை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக பொதுக்குழுவை கூட்ட 2 பேரும் தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறார்கள். பாதி உறுப்பினர்கள் அன்புமணி பக்கமும் பாதி உறுப்பினர்கள் ராமதாஸ் பக்கமும் இருப்பதால் பெரும்பான்மை இல்லாமல் மாம்பழ சின்னத்திற்கு தடை விதிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாமக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.